இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, யாருக்கு வாக்களிக்க கூடாது? நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனா ஒருத்தருக்கு வாக்களிக்க கூடாது. அப்படி ஒரு நிலை இந்த தேர்தலில், அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த தேர்தலில் வந்து நிற்கிது. அதற்கு ஒரே காரணம் யாருன்னா, இந்த நடிகராக இருந்து அரசியல்வாதியை மாறி இருக்கிற இந்த விஜயனுடைய இந்த கீழ்த்தரமான அரசியல், சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது யாருன்னா விஜயும் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரன் தான். சினிமாவில் ஜெயிக்கணும், மார்க்கெட் இருக்கணும், ஒரு இடத்தை பிடிக்கணும், இதுக்காக எந்த அளவுக்கும் கீழே இறங்கி போகலாம் அப்படின்ற ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை உருவாக்குனது எஸ்.ஏ. சந்திரசேகரா விஜயன் தான். நீங்கள் ஆரம்ப காலத்தில் எஸ்எஸ்சி விஜய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாசத்தின் உச்சம், அருவருப்பின் உச்சம், வக்கர எண்ணங்களின் உச்சமாக தான் அந்த படங்கள் எல்லாம் இருக்கும். நீ யோசிச்சு பாருங்க, மாமியாருக்கு சோப் போடுறதா இருக்கட்டும், அல்லது அந்த கதாநாயகி உச்சகட்ட கவர்ச்சியல் காட்டுறதாகட்டும், அம்மாவோட சேர்ந்து என்ன தொட்டப்பட்ட ரோட்டு மேலே கொத்து போராட்ட பாட்டு பாடுறதாகட்டும், இப்படி வந்து அவங்க ஒரு வரைமுறையே இல்லாமல் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. அப்படியே வந்து நீங்கள் இதுக்கு வந்துங்க, இப்போ அரசியலுக்கு வந்தீங்கன்னா அரசியலில் அதிகாரத்தை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். அதற்காக என்ன வேணா செய்யலாம், எந்த அளவுக்கு கீழ்த்தரம் போகலாம், எவ்வளோ வேணா போய் பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறது யாருன்னா இந்த விஜய் தான். நான் வந்து இதை எதுவும் மிக சொல்ல, விஜயனுடைய அரசியல் ஆரம்பித்த அந்த 2 ஆண்டுகள், ஆரம்பித்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த 2 ஆண்டுகளை பாருங்க, விஜய் சுமத்துகிற குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்டவை, அல்லது விஜய் சொல்கிற குற்றச்சாட்டுகளில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. விஜய் தொட்டதுக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு சொல்றான். நீங்க அப்படி திமுக அங்க காரணமா இருந்தா நிச்சயமாக ஒரு முறை மறைக்கலாம், இருமுறை மறைக்கலாம், ஆனா எல்லா நேரத்திலையும் மறைச்சிட்டு இருக்க முடியாது. எங்காவது திமுக தான் இது செஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா, ஒரு ஆவணத்தை காட்ட முடியுமா, சான்றா காட்ட முடியுமா? இப்போ கரூரில் 42 பேர் செத்தாங்க, 42 பேர் செத்தாங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் படியை தூக்கி ஸ்டாலின் மேலேயோ அங்க இருந்த செந்தில் பாலாஜி மேலே திமுக அரசு மீதும் போலீஸ் மீதும் போடுறாங்க. அந்த சம்பவத்தில், அந்த துயர சம்பவத்தில் யார் முழு பொறுப்புங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மக்கள் அத்தனை பேர் பார்த்துக்க, எத்தனை பேர் முட்டாளா, ஒருத்தர் 2 பேர் கண்மூடித்தனமா விஜய் ரசிகர்கள் அவன் சொல்றதை நம்புறானே வச்சுக்க. ஆனா பார்த்துக்கிட்டு இருந்த உலகம் பூரா பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. இவங்க ஷூட்டிங் பண்ணது, அதற்கான ஆதாரங்களை சிபிஐ ரிலீஸ் பண்ணிடுச்சு. இவங்க நடத்தினது பரப்புரை கூட்டம் மட்டும் இல்ல, கூடவே வந்து ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் எடுத்தாங்க. இது அப்பட்டமா வெளியில் வந்துருச்சு, ஆதாரங்களோட வெளியே வந்துருச்சு.